ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரியான டிஃபன் செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் புதுவிதமாகவும் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். முதல்லையே உப்பு போட்டு கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா உப்பு திட்டு இல்லாமல் எல்லா பக்கமும் சரி சமமாக கலந்துருக்கும். கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி சப்பாத்தி போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நார்மல் வாட்டர் ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைறதை விட கொஞ்சமாக கை பொறுக்கிற சூட்டுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். விரல்லையே பிக்கக்கூடிய அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு வச்சு விட்டா கூட அப்பவும் சாஃப்டாகவே இருக்கும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு, ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இன்னொரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுட்டு 3 நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்தெடுக்கிற மாதிரி இருக்கணும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனது போல் இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்பப்போ கலந்துட்டா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலராட்டம் ஆயிருக்கு. வெங்காயம் நல்லாவே முருகல் போல் இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பாதி டீஸ்பூன் மிளகுத்தூள். மசாலா எல்லாமே வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டரணும். மசாலா அங்கங்கே திட்டாக இருக்கக்கூடாது. வெங்காயத்தோட நல்லாவே மர்ஜ் ஆகிருக்கணும். அப்போ தான் மசாலா ஒன்று போல் இருக்கும். இதில் 7 முட்டை நான் உடச்சி ஊற்றுறேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு முட்டையை நல்லா பொடி மாஸ் போல் குத்தி எடுத்துக்கணும். முட்டையை கை விடாமல் இது போல் நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருந்துட்டு சின்னதாக உடச்சது போல் எடுத்து விடணும். அப்போ தான் முட்டை பொடி மாஸ் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நல்லா சின்ன போர்ஷனாக எடுத்து நல்லா இது போல் கொத்தி விட்றேன்னு. முட்டையை நல்லா உடச்சுட்டு இது போல் பொடி மாசை ரெடி பண்ணி எடுத்து ஆற விட்டுடலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி மாவில் சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்பவும் போல் தான் சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் சப்பாத்தி ரோல் பண்ணி எடுத்தாச்சு. சப்பாத்தி கல் கொஞ்சமாக சூடான உடனே தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். அப்போ தான் சப்பாத்தி லைட்டாக முருகல் போல் வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வரும். அடுத்த பக்கமும் இது போல் திரிப்புட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை திரிப்புட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் லைட்டாக வெந்திருக்கணும், பச்சையாக இல்லாமல். சப்பாத்தி பாருங்கள், லைட்டாக வெந்திருக்கு, பச்சையாக இல்லை. ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை பொடி மாஸை போட்டுடலாம். நான் இன்றைக்கி வெறுமனையாக முட்டை பொடி மாஸ் மட்டும்தான் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கார சட்னி செஞ்சுட்டு கூட சப்பாத்தியில் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டை பொடி மாஸ் வச்சுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். முட்டை பொடி மாஸ் வச்ச உடனே சப்பாத்தியை 2ஆக மடிச்சு விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஸ்பேட்டில் வச்சு நல்லா இது போல் அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டஃபிங் வெளியே போகாமல் நல்லா உள்ளேயே இருக்கும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தியை திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா 2 பக்கமுமே சப்பாத்தி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து முருகி வந்திருக்கும். எப்பவும் ஒரே மாதிரியாக சப்பாத்தி சாப்பிடாம இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி எடுத்துக்குவாங்க.
நான் 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு நல்லா முருகல் போல் செஞ்சு எடுத்திருக்கேன். இதே போல் மீதி உள்ள எல்லா சப்பாத்தியுமே நான் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே எக் ஸ்டஃபிங் வச்சு சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்களானும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சப்பாத்தி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டஃபிங்கோடு சேர்ந்து எடுத்து சாப்பிடும்போது நமக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.